I'm going to ask my favorite director. யாரு? Vetrimaran sir, please do one with me. Vetrimaran's films are very hard hitting. You would love to work with. Vetrimaran. இந்தியாவில் மிகச்சிறந்த இயக்குநர்கள் ஒருத்தன் வெற்றிமாறன். Big fan of this man's filmmaking. I'm a huge fan. ஒரு பெரிய மாஸ்டர் ஆயிடுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு will become one of the masters of Tamil cinema. வெற்றிமாறன் ஒரு ஃபிகர் நீங்கள் வந்து ஃபைனலாக பார்த்தே ஆகணும். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வெற்றிமாறன். இவர் தான் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன். ரியல் பொல்லாதவர். தத்துவம் இல்லாத தலைவர்கள்தான் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவார்கள், போராளிகளை உருவாக்க முடியாது என விடுதலை பாகம் 2 திரைப்படத்துல இடம்பெற்ற வாசகம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கும்னு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்கார். இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது. வணிக சினிமா சட்டத்துக்குள்ளேயும் வாழ்க்கைய படமாக்க முடியும், கதாநாயகனையும் ஒரு கதாபாத்திரமா உணர வைக்க முடியும்னு தன்னோட முதல் படத்திலேயே தன்னை அடையாளம் காட்டியவர் வெற்றிமாறன். இரண்டாவது படத்துல 6 தேசிய விருதுகள், 3வது படத்துல சர்வதேச அளவுல சிறந்த இயக்குனர் என்கிற அடையாளத்தை வெனிஸ் பட விழாவுல தனது விசாரணைக்காக பெற்று திரும்பினார். இந்த படம் உலக சினிமாங்கிற வெற்றி கோப்பையுடன் நின்று விடாமல் வெகுஜன பார்வையாளர்களின் மனதையும் வென்று காட்டுச்சு. 2 தளங்களிலும் ஒரு சேர வென்றதே அவரது திரையாளுமையின் தனித்துவம். யார் இந்த வெற்றிமாறன்? இந்த அளவுக்கு சிறந்த படங்களை தர அவருக்கு உத்வேகம் அளிச்சது என்ன? திரை ஆளுமையான இயக்குனர் வெற்றிமாறனை பத்தி தெரிஞ்சுக்க நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. தம்பி, நீ ஜெத்துருவேன், நான் ஜெத்துருவேன். ஆனால் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத. பிறக்கிறப்ப ஒருத்தன் மேலே, ஒருத்தன் கீழே, ஒருத்தன் சைடில் பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா? இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் இயக்குனர் வெற்றிமாறன். இவர் இயக்கிய பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, விடுதலை, விடுதலை பார்ட் 2 ஆகிய 6 திரைப்படங்களும் ரசிகர்களிடமும் சினிமா வட்டாரத்திலும் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுச்சு. சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது பெற்றவர். ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப பரபரப்பாவும் அர்ப்பணிப்போடும் இருப்பவர்னு பேரெடுத்தவர். சமீபத்துல இவர் இயக்கத்துல வெளியான விடுதலை 2 படம் வசூல் சார்ந்த வெற்றி படம் அல்லாம சிறந்த படம் எனவும் ரசிகர்கள் மத்தியில ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கு. ராணிப்பேட்டையிலிருந்து திரையுலகில் அடையாளம் பெறும் கனவுடன் புறப்பட்ட அவர் பல வருட உழைப்புக்கும் தேடலுக்கும் பின் எப்படி வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குனரா வென்றார் என்பதிலிருந்து விடுதலை 2ஆம் பாகம் வரை அவருடைய வெற்றி கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றிமாறன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை சித்ராவேல் மருத்துவர், தாய் ஒரு எழுத்தாளராக பல நாவல் புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவரின் குடும்பம் வேலூர் மாவட்டத்துல ராணிப்பேட்டைக்கு மாறுறாங்க. திரையுலக தொடக்கம். வெற்றிமாறன் 1999 சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான இயக்குனர் பாலு மகேந்திராவின் இயக்கத்துல உருவான கதை நேரம் என்ற நிகழ்ச்சியில அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கார். இவர் தமிழ் திரையுலகில ஒரு உதவி இயக்குனரா காதல் வைரஸ் படத்தை இயக்கிய இயக்குனர் கதிர் கிட்ட உதவி இயக்குனரா தமிழ் திரையுலகில அறிமுகமாகிறார். பின்னர் இயக்குனர் பாலு மகேந்திராவின் ஜூலி கணபதி மற்றும் அது ஒரு கனாகாலம் படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார். அது ஒரு கனாகாலம் படத்திற்கு பின்னர் வெற்றிமாறன் நடிகர் தனுஷ் நடிப்பதற்காக ஒரு திரைக்கதையை உருவாக்கினார். அந்த கதைக்கு தேசிய நெடுஞ்சாலை 47ன்னு தலைப்பு வச்சார். பின்னர் இப்படம் பல தயாரிப்பாளர் கையில மாறி இறுதியா இயக்குனர் மணிமாறன் இயக்கத்துல 2013ஆம் ஆண்டு உருவானது. தன் கலைப்படைப்பின் மீதான முழுமையான கட்டுப்பாடு என்பது எந்த ஒரு படைப்பாளிக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம். கண்ட்ரோல் ஓவர் தி கிராஃப்ட் என்று கூறுவார்களே, கற்பனையாக தோன்றும் தன் படைப்பிற்கான முதல் உந்துதலில் தொடங்கி கலை வடிவமாக அது முழுமையாகும் வர அப்படைப்பு மக்களிடம் சென்று சேரும் வரையில
இடைப்பட்ட காலத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதன் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் தொழில்நுட்பம் தொடங்கி நம் கட்டுப்பாட்டில் கொஞ்சமும் இல்லாத இயற்கை வரை எல்லாத்தையும் சமாளிச்சு வெளிவரும் அவுட்புட்டின் மீது அப்படைப்பாளிக்கு கட்டுப்பாடு இருத்தல் அவசியம். இப்படி இருக்க முதல் ஷெட்யூலின் முடிவில் செய்வதறியாது உட்கார்ந்திருந்த வெற்றிமாறனுக்கு தான் அதே ஆடுகளம் சிறந்த திரைக்கதை மற்றும் இயக்குனருக்கான தேசிய விருதை பெற்றுத் தந்தது. தன் படைப்பு மீது அவருக்கு இருந்த பார்வையும் அதன் மீதான கண்ட்ரோலுமே இதற்கு காரணம். அதாவது அவர் படைக்கும் உலகத்தை பத்தி முழுமையா புரிதல் அவருக்கு உண்டு. காரணம், குறிப்பிட்ட ஒரு நிலத்தையும் அதன் மனிதர்களையும் புரிந்து கொண்டால் மட்டுமே அங்கு ஒரு கதையை கண்டெடுக்க முடியும்னு அவரே சொல்லுவார். சினிமா எடுக்க போகிறேன் என்று முதலில் கூறிய போது சினிமா ஓர் அறிவியல், எனவே நீ அதை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்று சொன்ன அவரின் தந்தை தொடங்கி சினிமா குறித்து அவருக்கு இருந்த பார்வையை மொத்தமாக புரட்டி போட்ட ஆசான் பாலு மகேந்திரா வரை வெற்றிமாறனுக்கு வாய்த்திருக்கும் இக்குணத்திற்கான காரணங்கள் நீண்ட நெடியவை. வெற்றிமாறனின் உலகத்தில் அனைவரும் சாதாரண மனிதர்கள்தான். மனிதருக்கே உண்டான அனைத்து குணங்களும் அவங்களுக்குள்ளேயும் புதஞ்சிருந்தது. சுற்றமும் சூழலும் அவர்களுக்கே உண்டான ஆசைகளையும் கதை நகர நகர சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அக்கதாபாத்திரத்திற்கே உண்டான நியாயங்களின்படியும் அவர்களின் குணங்கள் மாறுபடும். தனக்கு தேவையான நடிப்பை நடிகர்களிடமிருந்து பெறவும் கிட்டத்தட்ட இதே வழிமுறையைதான் அவர் கடைபிடிப்பார். வெற்றிமாறன் தனுஷ். காதல், நட்பு, ஏமாற்றம், பகை என உலகளாவிய உணர்வுகள் அனைத்தும் அவர் படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு உணர்வு மட்டும் மற்றவற்றை காட்டிலும் மேலோங்கி இருக்கும். படத்தின் சிறு பகுதியாக மட்டுமே அது இடம்பெற்றாலும் அதன் கொடிய தன்மை அதை மேலோங்கி காட்டு செஞ்சிருக்கு. ஆமாங்க, நம்பிக்கை துரோகம்னு உணர்வை ஒரு மனித மனம் அத்தனை எளிதில கடந்து விட முடியாது. நம்பிக்கை உடைக்கப்படுற தருணத்துல வெளிப்படுற உணர்வுகளின் வலிகளை சொற்களுக்குள்ள அடக்க முடியாது. உடன் பிறந்த தம்பியே முதுகுல குத்தும் போது ரவி என்னடா என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தும் செல்வம், எல்லாமும் கைகூடி வருவதற்கான தொடக்க புள்ளிய தன் வாழ்க்கை சிதறுண்டு போவதற்கான காரணியாக மாற்றியது தான் அப்பாவாக பாவித்த பேட்டைக்காரன்தான் என்று தெரிய வரும்போது என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பானே என்று உடையும் கருப்பு, உன்னை மட்டுமாவது காப்பாற்றுகிறேன் என்று கூறி அருகில் வரும் எஸ்ஐ முத்துவேலிடம் ஏயா எங்களை ஏமாத்துனீங்க என்று கூறும் பாண்டி, இந்த குறிப்பிட்ட உணர்வு வெளிப்படுமாறு செய்கிறார் வெற்றிமாறன். அல்லது இந்த உணர்வு வெளிப்படுவதால் அக்குறிப்பிட்ட காட்சி படத்தின் மிக முக்கிய பகுதியாக மாறிடுது. ஆனா நம்பிக்கை துரோகங்கிற உணர்வு நிலை வெற்றிமாறனின் திரைப்படங்களில் மட்டும்தான் வெளிப்படுகிறதா என்ன? இல்லை. பிறகு இவரின் படங்கள் தனித்து நிற்பது எதனால்? இங்கேதான் வெற்றிமாறன் எனும் திரைக்கதை ஆசிரியரை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. வெற்றிமாறனின் திரைப்படங்களில் எந்த சிறு காட்சியையும் தேவையில்லாதவை என்று கூறிவிட முடியாது. ஒவ்வொரு காட்சியையும் கதையையும் நகர்த்துவதற்காகவே அவர் பயன்படுத்த முனைவார். இது அவரின் கதைகளில் பட்டாம்பூச்சி விளைவை இயல்பில் தூண்டிவிட செய்கிறது. கதை நிகழும் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் ஓர் நிகழ்வு, அது கதை மாந்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றம், அதன் காரணமாக அவர்களின் உணர்வுகள் இயக்கப்பட்டு அதனால் நிகழும் விளைவுகளே வெற்றிமாறன் கதைகளின் பொதுவான அம்சம். இதனை இவ்வளவு மேம்போக்காக கூறுவதே குற்றம் என நினைக்கிறேன். காரணம், தன் உலகத்திற்குள் ஓர் மிகப்பெரிய வலைப்பின்னலை அட்டகாசமாய் பின்னியிருப்பார் அவர். அதனாலேயே தான் உருவாக போகும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் மனிதர்களை படிப்பதற்கும் அபார உழைப்பை அவர் ஒவ்வொரு முறையும் போடுகிறார். இதன் காரணமாகவே அவரின் எந்த ஒரு கதாபாத்திரங்களும் கதை நிகழும் உலகத்தில் இருந்து துளியும் அந்நியப்படாமல் காட்சியளிக்கின்றன. ஆடுகளம் திரைப்படத்திற்கான கதைக்களமா மதுரையை முடிவு செஞ்சு இங்கு சுத்தி பார்த்த பின்னாடி மலைகள் சூழ்ந்த ஒரு நகரமாவே மதுரை தனக்கு தோன்றியதா சொல்லியிருப்பார். அதனால் ஆடுகளம் படத்தின் பெரும்பாலான வைட் ஷாட்களில் மலை தெரியும் வகையில காட்சிப்படுத்தியிருப்பார் அவர். அதுபோல பேட்டைக்காரனின் வசிப்பிடமும் அக்கதாபாத்திரத்தின் எண்ண ஓட்டத்திற்கேற்பார் போல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓர் மேடான பகுதியில அவரின் வீட்டை அமைச்சிருப்பார். சினிமா, பாலு மகேந்திரா, வெற்றிமாறன். ஓர் திரைப்படத்தின் முதல் காட்சியிலேயே அதன் முரண் தொடங்கிவிட வேண்டும். அதிகபட்சம் முதல் 10 நிமிஷத்துக்குள்ளாவது அதை தொட்டுட வேணும்னு இயக்குனர் பாலு மகேந்திரா சொல்லுவார். இல்லனா அக்கதையை நாம தொடக்கூடாது அப்படின்னு பாலு மகேந்திரா கூறுவதா வெற்றிமாறன் சொல்றார்.
அதற்கேற்றாற் போல தன் ஒவ்வொரு படத்திலையும் முரணில் இருந்தே தொடங்குவார் வெற்றிமாறன். அது கதையின் இடைப்பகுதியில் நடக்கும் ஏதோ ஒரு காட்சியாக இருக்கும். அப்படி செய்வது பார்வையாளன் படத்திற்குள் மிக எளிதில் இழுக்கப்பட்டு விடுவார். தன் மாணவர்கள் அனைவரும் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்து அதன் மூலம் நல்ல படங்களை இயக்க வேண்டும் என்பது பாலு மகேந்திராவின் ஆசையாக இருந்திருக்கிறது. இதையும் ஒரு மாணவனாய் தற்போது வரை செய்து வருகிறார் வெற்றிமாறன். இலக்கியம் மற்றும் சினிமா குறித்தான புரிதல் அவருக்கு பாலு மகேந்திரா மூலமாகவே ஏற்பட்டிருக்கிறது. இப்போதும் தான் எடுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சாருக்கு பிடிக்குமா, அல்லது இந்த காட்சிக்கு சார் எப்படி ஷாட் வைப்பாரு, இந்த யோசனையே இருக்கும் அவருக்கு. அப்படியே வெற்றிமாறனும் சொல்லியிருக்காரு. ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கப்படுது. பணம் போடும் முதலாளி, நடிகர்கள், மற்ற கலைஞர்கள் அனைவரும் அந்த இயக்குனரின் எண்ணத்தையும் முடிவையும் சார்ந்தே இருக்கிறார்கள். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கும் வெற்றிமாறன், தற்கால இயக்குனர்கள்ல அலெக்சாண்ட்ரா இனாரிட்டோவை தனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருப்பார். மேலும் அவரின் ரெவனன்ட் படத்தை பார்த்து தான் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்து விட்டதாக கூறுவார். உரையும் குளிரில் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படமும் பெரும்பாலும் வெளியே தெரிய வேண்டாம் என்று புதைந்து கிடக்கும் மனித உணர்வுகளை கொண்டே இயங்கும். விடுதலையின் மேக்கிங் வீடியோக்களை பார்க்கையில் ரெவனன்ட் பட காட்சிகள் மனதில் வந்து போகாமல் இல்லை. மேலும் விடுதலை திரைப்படமும் நல்லவன் கெட்டவன் குறித்த மதிப்பீடுகளையும் கற்பித்தல், நம்பிக்கை போன்ற விஷயங்களை தொடர்பதா வெற்றிமாறன் சொல்றாரு. தத்துவார்த்த ரீதியாக அது ஒரு மிகப்பெரிய வழி. ஆனா அதை தன் படத்துக்குள்ள நிச்சயம் சுருக்கி இருப்பார். தத்துவம் இல்லாத தலைவர்கள்தான் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவார்கள், போராளிகளை உருவாக்க முடியாது என விடுதலை பாகம் 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற வாசகம் தற்போதைய சூழ்நிலைக்கு பொருத்தமானதும் கூட. திரை ஆளுமையான இயக்குனர் வெற்றிமாறனை பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.